தசைகள் இறுக்கமடைய தினந்தோறும் காலையில் என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த மூலிகை சூரணத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அது பொதுவாகவே இப்போ தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது தசைகள் ரொம்ப வலிமை இழந்து போயிடுச்சுங்க. ஒரு 50 வயதுக்கு மேலெல்லாம் அங்கங்கே தசை பிடிப்பு ஏற்படுது. தசை இழப்பு அப்படின்னு சொல்லுவோம், அட்ரோஃபின்னு சொல்லுவோம், தசை சூம்பல் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த சூரணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போ சூரணம் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அஸ்வகந்தா. அஸ்வகந்தா இதை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது அமுக்குரா கிழங்கு. ஸோ அமுக்குரா கிழங்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். பூனைக்காளி விதை ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்கணும். இதனோட கடுகு ரோகிணி, சிட்ராமுட்டி வேர் இது ரெண்டுமே 50 கிராம் தனித்தனியாக. இதனோட சீரகம் 50 கிராம், சோம்பு 50 கிராம். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து சூர்ணமாக தினந்தோறும் காலையில் பாலில் கலந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெந்நீரில் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பால்லையோ வெந்நீர்லேயோ கலந்து நம்ம எடுத்துகிட்டே வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ தளர்ந்த தசைகள் இறுக்கம் அடைகிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம்.